வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2024க்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்மளுடைய கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகிருந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அட்மிட் கார்டில் வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வந்து எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஇடி டெஸ்ட் வந்து 7 days வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 days வந்து நமக்கு வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபுட்டு, தங்குற இடம் வித் மெடிக்கல் டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இதில் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதாவது பிஇடி டெஸ்ட்லேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர வித் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இதில் ஒரு சில இது வந்து நம்மளை மீறி விட்டுருக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அட்மிட் கார்டு, இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து நேற்று போட்டதில் வந்து அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகுது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கூகுள் குரோம் அல்லது யூசி ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இதுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோமில் போய் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான நோட்ஸ், அதாவது நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம். இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடக்குது. அதாவது பிஇடி டெஸ்ட், பிஎஸ்டி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட், ரீமெடிக்கல் டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நோட்ஸில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், லிங்க் ஃபார் அட்மிட் கார்டு டெஸ்ட் ஃபாலோ. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து மொபைலில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், அதாவது ரோபோ யூஸ் பண்ணுறதா இல்லை வேறு யாரும் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கேட்கும். அதை வந்து நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல, அதுவாக வெரிஃபிகேஷன் ஆகிக்கிறோம். வித் இன்ட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வித் மல்டிபிளி இந்த கேப்ஸாவை என்ட்ரி பண்ணி, அதாவது 5+4 9 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும். இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரை வச்சே நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வித் இந்த கேப்சா, அதாவது 5+1 4 9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ரோல் நம்பருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வச்சே நீங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது உங்களுடைய நேமுடைய 4 digit நம்பர், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட்டு 4 digit என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமோடைய ஃபஸ்ட்டு 4 digit, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த ஜாய்ஸை வந்து 5+4 9 அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு கால் டிக்கெட் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சொன்ன கால் டிக்கெட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கணும். ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய இயரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2002 சூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்து உங்களுடைய மந்த்து, எந்த மந்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய தேதியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து செட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதாயிரும். இந்த நக்கில் வந்து உங்களுடைய கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து சர்ச் ஆகும். கீழே வந்து இதில் வந்து உங்களுடைய கால் டிக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான தேதி வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம், நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நீங்கள் வந்து 5 மணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டைம் எடுக்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு முன்னே வந்து நீங்கள் அங்கே இருக்கிறாப்புல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பிஇடி டெஸ்ட்டுக்கான தேதி வந்து கொடுத்துருக்காங்க.
உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்டான நோட்ஸ். அதாவது 25ஆம் தேதி உங்களுக்கு பிஇடி டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நீங்கள் வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 21ஆம் தேதி, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 26ஆம் தேதி வந்து உங்களுடைய கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் நடக்கிறதோட ஒரு 4 டேஸ்க்கு முன்னே வந்து உங்களுடைய கால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறாப்புல இருக்கும். அதுக்கு முன்னே வந்து நம்மளுடைய கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நடக்கிற நண்பர்களுக்கு வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே டெலகிராம் சேனலில் எல்லாமே நம்மளுடைய கால் டிக்கெட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தான் உங்களுடைய பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவடி அதாவது சிஆர்பிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவடி, ஐடிபிபி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை, இந்த 2 சென்டர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் சென்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்கல, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சென்டருக்கு முன்னே நீங்கள் போகிறாப்புல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொண்டு போகிறாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிறாப்புல இருக்கும். உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அட்மிட் கார்டோடைய 2 ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து கையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து கண்டிப்பான முறையில் கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காப்பி வந்து உங்களுடைய கையில் இருக்கிறாப்புல நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டோடைய ஒரிஜினல் ப்ளஸ் அதனுடைய காப்பி வந்து ஒரு காப்பி வந்து உங்களுடைய கையில் இருக்கிறாப்புல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6 ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 6 ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது இப்போ இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நான் அப்ளை பண்ணும்போது வேறு ஃபோட்டோ கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து நோ ப்ராப்ளம், அது வந்து எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற 6 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஒரு இது வந்து உங்கள் கையில் இருக்கணும். அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ், இப்படி உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை வந்து ஒரிஜினல் வந்து உங்களுடைய கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து உங்களுடைய கையில் இருக்கணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரோல் நம்பர் எல்லாமே கொடுத்து தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதே மார்க் ஷீட் தான் உங்களுடைய கையில் இருக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுவுமே உங்களுடைய கையில் இருக்கணும். அதாவது நான் இந்த நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ கூட நீங்கள் வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது பக்கத்தில் இருக்க நியர்பை தாலுகா ஆஃபீஸில் போய் நீங்கள் போய் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதாவது 31/12/2023க்கு முன்ன எடுத்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் அதுக்கு அடுத்து தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சில இடங்களில் வந்து அப்செட் பண்ணுறாங்க. அதாவது சில இடங்களில் உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது தான். அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதில்ல. அதாவது எந்த டேட் இஷ்யூவில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவனிக்கலை. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அவங்க எடுத்துக்கிடலை, அதாவது இந்த டேட்டுக்கு முன்ன இல்லை அதனால் நாங்கள் எடுத்துக்கிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து இருக்க மாட்டீங்க, யூஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க. அதாவது ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் யூஆர் கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்ன சர்டிஃபிகேட் இருக்கிறாப்புல நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கலாம். அதுவும் இங்கிலீஷில், அதாவது ஆங்கிலத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து இடபிள்யூ கேட்டகரி, இடபிள்யூ கேசட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம் டேக்ஸ் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்சிசி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து கொண்டு போயிருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க ஹையர் எஜுகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுக்கு வந்து 10th தான் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே ஹையர் வந்து கேட்டதுனால நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த, அதாவது கிராஜுவேட் கொடுத்துருக்கலாம், இல்லை 12th கொடுத்துருக்கலாம், இல்லை டிப்ளமோ கொடுத்துருக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கொண்டு போகணும். அந்த இடத்துல கேட்டாலும் கேட்கலாம். இது வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து கையில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பான இருக்கணும். நீங்கள் என்ன ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸை தவிர வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக கேட்டது கிடையாது. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போனவங்க வந்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் போன வட்டம் வந்து கொண்டு போயிருக்காங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 7 டேட்ஸ்னாலும் பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது பிஇடி டெஸ்ட்
பிஎஸ்டி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் ரீமெடிக்கல் டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே சென்டர் போடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேறு சென்டர் வந்து போடலாம். அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதே சென்டர் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான வேறு சென்டர் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் போடலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் உங்களுடைய ஃபுட், தங்குற இடம் எல்லாமே நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து பார்க்குறாப்புல இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ 25ஆம் தேதி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26லேருந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ்லேருந்து 7 டேஸ் வரை இருக்கும். நீங்கள் அந்த 7 டேட்ஸுமே நீங்கள் வந்து ஃபுட்டு எல்லாமே அங்கே நீங்கள் பார்க்குறாப்புல இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து உள்ளே ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதுவுமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில இடத்துல ஃபுட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் வெளியே இருந்து தான் வாங்குறாப்புல இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரெட்டு மேக்ஸிமம் ப்ரெட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. தண்ணி பாட்டிலுமே நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க. உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நான் பெர்க்ரண்டாக இருக்கேன், நான் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் போகணும். ஆனால் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அந்த இடத்துல நடக்காது. அதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது பெர்க்ரண்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 6 வாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்து வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கலாம். ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தற்காலிகமாக உங்களை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நடக்கிற, அதாவது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஒரு 6 மந்தில் வந்து உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் செலக்ட் ஆகிக்கலாம். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஆனால் வீட்டிலே இருந்துடக்கூடாது. உங்களுக்கான டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு பிஇடி டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து போகணும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஇடி டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டு தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பிஇடி டெஸ்ட் நடக்குதா இல்லை பிஎஸ்டி டெஸ்ட் ஃபஸ்ட்டு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் போன நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வர நண்பர்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மருந்து மாத்திரையும் நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க. இது வந்து உங்களுடைய உயிர் இழப்புக்கே ஒரு ஆதாரமாக இருக்கலாம். அதாவது இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர் வந்து இறப்பதற்குமே அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை வந்து கண்டிப்பான முறையில் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதே சென்டர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் வேறு சென்டர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது மெடிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி நடத்துகிறாங்க, எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை அதே சென்டர் தான் போட்டிருக்காங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு சென்டர் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஓடும்போது உங்களுக்கான ஷூ வந்து நீங்கள் தான் கொண்டு போகிறாப்புல இருக்கும். ஷூ ப்ளஸ் சாக்ஸ் போட்டுக்கோங்க. வாட்ச் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து மேக்ஸிமம் செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வைக்கிறாப்புல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வாட்ச் வந்து எதுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இப்போ போய்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய டைமிங்கை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து மேக்ஸிமம் ரோட்டில் தான் ஓட போகிறோம். வேறு ஜிபிஎஸ்சில் வந்து நமக்கான செலெக்ஷன் வந்து இந்த வட்டம் நடக்காது. ரோட்டில் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால அந்த ரோட்டில் ஓடும்போது உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்களே செக் பண்ணி எவ்வளோ நிமிஷத்தில் வந்து நம்ம ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் வந்து வாட்ச் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போய்க்கோங்க. உங்களுடைய திங்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பத்திரமா வச்சுருக்கிறாப்புல இருக்கும். சென்டரில் வந்து அதுக்கான இடம் வந்து ஒரு சில சென்டரில் வந்து ஒதுக்கியிருந்தாங்க போன வருஷம். ஒரு சில சென்டரில் வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களுடைய திங்ஸை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில சென்டரில் வந்து அதுவுமே ரூமே அலாட் பண்ணலை. நீங்கள் வந்து கிரவுண்டில் தான் உங்களுடைய திங்ஸை வச்சுக்கிறாப்புல இருந்துச்சு. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச், அதாவது உங்களுடைய நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய என்சிசி சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th மார்க் ஷீட், இந்த 3 டாக்குமெண்ட் வித் உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேட் கொடுத்துருந்தீங்கன்னா கிராஜுவேட், டிப்ளமோ கொடுத்துருந்தீங்கன்னா டிப்ளமோ, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th கொடுத்துருந்தீங்கன்னா 12th சர்டிஃபிகேட். இந்த 5 எவிடன்ஸ்லையுமே உங்களுடைய நேம்,
ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். அட்மிட் கார்ட்லேயுமே உங்களுடைய நேம் அதே மாதிரியாக தான் இருக்கணும். அட்மிட் கார்டில் மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் அட்மிட் கார்டில் மாறி இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ்னாச்சும் உங்களுக்கான கால அவகாசம் எடுக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கவனிச்சிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு 10th மார்க் ஷீட்டில் என்னபடி இருக்கோ, உங்களுடைய இன்சியல் வந்து உங்களுடைய நேமுக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தான் உங்களுடைய இன்சியல் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து உங்களுடைய இன்சியல் வந்து இருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறப்பல தான் இருக்கணும். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.